வணக்கம். விநாயகர் சதுர்த்தி எந்த நேரத்தில் பூஜை செய்யணும், எந்த நேரத்தில் படையலிடணும், பூஜை செய்யும் முறை மற்றும் விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு, எதனால் விநாயகர் சதுர்த்தியை இவ்வளவு விசேஷமாக கொண்டாடுறோம் அப்படின்ற தகவலும் இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் தெய்வ பக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விநாயகர் விக்னங்களை, அதாவது தடைகளை அகற்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை விளக்குவார். அதனால தான் எந்த யாகம் செய்தாலும், பூஜை செய்தாலும், திருமணம், வீடு கட்டினாலும் முதல்ல செய்கிற பூஜை விநாயகருக்கு. விநாயகர் முன்னாடி இருந்தாலே வேலைகள் தடையின்றி நடக்கும் அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வழிபடுறது நம்ம வழக்கம். விநாயகரை ஏன் களிமண்ணால் செஞ்சு வழிபடுற வழக்கம் வந்ததுன்றதை தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் முதல்ல மண்ணிலிருந்து உருவானவர். பார்வதி தேவி குளிப்பதற்காக களிமண், மஞ்சள், இப்பெல்லாம் நம்ம சோப்பு வச்சு குளிக்கிறோம். அவங்க களிமண் தேய்த்து குளிக்கிற வழக்கம் இருந்திருக்கு. களிமண்ணும் மஞ்சளும் கொண்டு போய் தேய்ச்சி குளிச்ச அந்த அழுக்கில் பிள்ளையார் உருவத்தை கொண்டு வந்தாங்க. அதனால தான் இப்போயும் எல்லாரும் எதை பிடிச்சாலும் பிள்ளையார், மஞ்சள் பிடிச்சாலும் பிள்ளையார், களிமண் பிடிச்சாலும் பிள்ளையார், சாணம் பிடிச்சாலும் பிள்ளையார். அதனால தான் அவரை எளிமையான கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். பார்வதி தேவி இந்த பிள்ளையாருக்கு உயிர் கொடுத்த நாள் சதுர்த்தி திதி. அதனால தான் நம்ம சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுற வழக்கம் வந்தது. இந்த விஷயம் அறியாமல் வந்த சிவபெருமான் விநாயகரை பார்த்து வழிவிடு என்று சொன்னார். சிறுவன் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று சொன்னவுடன் கோவத்தில் சிவபெருமான் தலையை அறுத்தார். பிறகு பார்வதி தேவி நடந்த கதைகளை சொல்ல சிவபெருமான் உடனே அந்த சிறுவனுக்கு உயிர் தர ஒப்புக்கொண்டார். பிறகு சிவபெருமான் பூதகணங்களிடம் சொன்னார், வடக்கு திசையில் முதலில் கிடைக்கும் உயிரினம் எதுவோ அதன் தலையை எடுத்து வா. அவர்கள் யானையை பார்த்தார்கள். யானையின் தலையை கொண்டு வந்து சிறுவனுக்கு பொருத்தி உயிர் கொடுத்தார். அன்றே சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் கூறினார், நீயே என் மகன். அவர் உயிர் பிழைக்கும் போதே பல தடைகளை தாண்டி வந்ததால் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தையும் விளக்குவார் என்பதால் தான் நாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறோம். பிள்ளையார் சிலை வாங்கும் பொழுது எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் என்ன? பிள்ளையாருக்கு மனை ஒன்று எடுத்துக்கோங்க. மனைக்கு மேலே வைக்க வேண்டிய வாழை இலை. சிலர் வாழை இலைக்கு பதிலாக துணி வைப்பாங்க, அதுவும் பரவாயில்ல. சிலருக்கு தட்டு வைக்கிற வழக்கம் இருந்தால் தட்டும் வைத்து கொள்ளலாம். பூஜைக்குன்னு தனியாக தட்டு வச்சுட்ருப்பீங்க இல்லையா, அந்த தட்டை பயன்படுத்திக்கலாம். அதோட மஞ்சள் குங்குமம் ஒரு சின்ன பேப்பரில் மடித்து எடுத்துக்கோங்க. அர்ச்சதை, மஞ்சளும் அரிசியும் கலந்த அர்ச்சதையும் எடுத்துக்கோங்க. பூக்கள், துளசி இலை, அருகம்பில், எருக்கம்பூ, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம். முதல்ல காசு கொடுத்துருங்க. அடுத்தது உங்கள் மனையை ரெடி பண்ணிக்கோங்க. மனையில் வாழை இலையை விரிச்சுக்கோங்க. வலது கையால் பிள்ளையாரை வாங்கி அந்த வாழை இலை மேலே வைங்க. பல கைகள் தொட்டு வர்றதுனால நீங்கள் மேலே மஞ்சள் தூவி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. களிமண்ணால் செஞ்சதுனால அபிஷேகம் செய்ய முடியாது இல்லையா, அதனால் மஞ்சள் தூவி எடுத்துக்கோங்க. பல கைகள் தொட்டு வர்றது செய்கிறவங்க தீட்டா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவங்க எந்த மனக்கவலையோடு தொட்டிருப்பாங்க அல்லது எந்த மனக்கவலையோடு அந்த சிலையை செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. மீண்டும் அவரோட உயிர் புத்துணர்ச்சியோடு நம்ம கையில் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம மஞ்சள் தூவி, அர்ச்சதை தூவி, மேலே மலர்கள் வச்சு வீட்டுக்கு மரியாதையாக அழைச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ அப்படியே போகக்கூடாது. முதல்ல ஆர்த்தியோ அல்லது தீப ஆரத்தியோ காமிச்சிட்டு உள்ளே கொண்டு போங்க. சிலருக்கு வழக்கம் வீட்டில் போய் தான் கண்ணை திறக்கிற வழக்கம் இருந்தால் அந்த வழக்கம் பிரகாரமும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பிள்ளையார் வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு அலங்காரம் செய்ய துவங்குங்க. இருக்கிறதுலையே எளிமையான கடவுள் விநாயக பெருமான். அவருக்கு உங்களால் முடிஞ்ச எந்த மலர்கள் வேணும்னாலும் வைக்கலாம். ஆனால் அருகம்பில்லும் எருக்கம்பூவும் கட்டாயம் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அடுத்தது அவருடைய தொப்பையில் ₹1 நாணயம் கட்டாயமாக வைக்கணும். விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்ய சரியான நேரம். சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிற நாள் 26 செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. மதியம் 2:21க்கு. முடிவடையும் நேரம் ஆகஸ்ட் 27 மதியம் 3:52க்கு முடிவடையுது. சரி, எந்த நேரத்தில் பூஜை செய்யறது சிறப்புன்னு சொல்லுங்க.
அதாவது ஆகஸ்ட் 27, 2025 புதன்கிழமை காலையில் பூஜை செய்கிறவங்களுக்கு 9:15 10:15க்குள் பூஜை செய்யலாம். சிலருக்கு வீட்டில் படையலிடுற பழக்கம் இருக்கும். எல்லாமே செஞ்சு படைப்பாங்க. அவங்க எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா காலை 11:05 மதியம் 1:40க்குள்ளே செய்யறது ரொம்பவே விசேஷமான நேரம். சரி, மாலையில் செய்யலாமா அப்படின்னு கட்டாயமாக நிறைய பேர் கேட்பாங்க. மாலையில் நீங்கள் செய்யலாம், ஆனால் சதுர்த்தி திதி முடிஞ்சிருது. சதுர்த்தி திதியில் செய்கிறது தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விசேஷமான ஒன்று. முடிஞ்சளவுக்கு சதுர்த்தி திதி முடிகிற நேரத்துக்குள்ளே பூஜை செய்தால் சிறப்பு. விநாயகர் சதுர்த்தி அன்று வழக்கமாக விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல அவருக்கு விருப்பமான மோதகம், உப்பு கொழுக்கட்டை செய்யலாம். அவல் பொங்கல், சர்க்கரை பொங்கல், சுண்டல் வகைகள், அரிசி அப்பம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், பழங்களில் வாழைப்பழம், மாம்பழம், வெள்ளாம்பழம், நாவல் பழம், வேர்க்கடலை இதெல்லாமும் வைக்கலாம். பானகமாக பால், நெய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், துளசி இலை போட்டு வைக்கலாம். நீங்கள் சொன்ன அத்தனை நெய்வேத்தியமும் வைக்கணுமா? இதில் உங்களுக்கு விருப்பமானதை வைக்கலாம், உங்களால் முடிஞ்சதை வைக்கலாம். நான் எளிமையாக பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எந்த பொருள் வைத்தா போதும்னு சொல்லுங்கள். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், முடிந்தால் பால் பாயாசம் வைத்து பூஜை செய்யுங்கள். உங்களால் எல்லாமே செஞ்சு பூஜை செய்கிற அளவுக்கு வசதி இருந்தால் தாராளமாக இதை எல்லாமே வச்சு பூஜை செய்யலாம். பொதுவாக வீட்டில் விநாயகர் சிலை வைத்து வழிபடுறவங்க விசர்ஜனம் என்னைக்கு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் ஒரு நாள் வைத்து அன்னைக்கே பூஜையை முடிச்சிருவாங்க, மாலையில் விசர்ஜனம் செய்வாங்க. சிலருக்கு 3வது நாள், அதாவது சதுர்த்தி முதல் சஷ்டி வரை வீட்டில் வச்சு பூஜை செய்வாங்க. அதன் பிறகு விசர்ஜனம் செய்கிற வழக்கம் உண்டு. சிலர் அவங்க குடும்ப வழக்கத்தில் 5 நாள், 9 நாள், 11 நாட்கள், 14 நாட்கள் வரை வச்சு பூஜை பண்ணுற வழக்கமும் உண்டு. மாலையே நீங்கள் விசர்ஜனம் செய்கிறீங்க அப்படின்னா தீபம் காமிச்சு நெய்வேத்தியம் ஏதாவது பூஜை செய்த பிறகு தான் விசர்ஜனம் செய்யணும். ஒரு நாளைக்கு மேலே வச்சு பூஜை செய்கிறவங்க கட்டாயம் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் செய்து பூஜை செய்ய வேண்டும். அடுத்து விசர்ஜனம் செய்யும் பொழுது நீர்நிலையில், அதாவது குளத்தில் விடலாம், ஆற்றில் விடலாம், கடலில் விடலாம். அந்த வசதிலாம் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டிலையே ஒரு பக்கெட்டில் அல்லது நீங்கள் வீட்டில் செடி வளர்க்குறீங்கன்னா அந்த தொட்டியில் வச்சு கரைச்சிக்கிடலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் எளிமையாக சொல்லக்கூடிய இந்த 3மே என்னுடைய ஷார்ட்ஸில் ஒவ்வொன்றா போடுறேன். கட்டாயமாக அதை பார்த்து நீங்கள் சொல்லலாம். உங்களால் மந்திரங்களை படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மந்திரங்களை பார்த்து படிங்க. மந்திரங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. கட்டாயமாக நீங்கள் சொல்லும் பொழுது நல்ல எனர்ஜி, அதாவது வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். படிக்க முடியாதவர்கள் நிறைய சேனல்களில் விநாயகர் போற்றி பாடல்கள் இருக்குது, அதை தாராளமாக வச்சுட்டு பூஜை செய்யலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. மேலும் ஆன்மீக தகவலுக்கு தெய்வ பக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட அன்பளிப்பை தேங்க்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம். சேனலில் வர வீடியோவுக்கு கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள்.